எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு அப்போ 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வயசு இருக்கும் போது என்னையும் தம்பியும் பார்த்துக்க ஆள் இல்லாததுனால அம்மா வந்து அம்மாவோட பாட்டியை கூட்டிட்டு வந்து எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி இறந்துட்டாங்க திடீர்னு. இறந்துட்டப்போ எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாதனால அம்மா வந்து அப்பா கூட வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கஷ்டப்பட்டு தான் நான் பிறந்தப்போ எங்களுக்கு வீடும் இல்லை, தனி கொடுத்துன்னு வச்சுட்டாங்க அப்பா அம்மாவை. அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த டயத்தில் அம்மா வந்து கிணறு வெட்டி அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போய் தான் எங்களை காப்பாத்திருக்காங்க. அப்பா கூட அதுக்கப்புறமா நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா அப்பா கூட மொசைக் வேலைக்கு எல்லாம் போய் அம்மா அப்பா எங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தம்பி பிறந்தான். அந்த தம்பியும் இருக்கும்போது எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாததுனால அம்மா தேங்காய் எடுக்கலாம் போவாங்க டிராக்டர்ல. அந்த டைம்ல தம்பி வந்து அம்மா கூடவே போறேன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அதனால அம்மா என்ன ஐடியா பண்ணாங்க தெரியுமா? ஆடு மாடு கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. அந்த கட்டி இருக்கிறத கழட்டி விட்டா போதுங்க, ஓடிடுவாங்க. அந்த டிராக்டர் இருந்தாலும் டிராக்டர் முன்னாடி ஓடிடுவான். அந்த மாதிரி ஒரு பாசம் அம்மா மேல இருந்தது அவனுக்கு அப்போ. இப்போ அந்த பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சின்ன தம்பி பிறந்தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு மோல்டு வீடு கட்டி கரண்ட் வாங்கி எல்லாம் பண்ணது. அவன் பேர் சக்கரவர்த்தி. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் லக்ஷ்மி கடாச்சாரம் உண்டாச்சு. அப்பா சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டத்துல தான் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றது, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது, அவனுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து எனக்கு 10th முடிச்சு நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். 10th முடிச்சதுக்கு அப்புறமா நான் +1 படிக்கும் போது எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவன் நெக்ஸ்ட் தம்பி வந்து நல்லதா சுமாராக தான் படிப்பான். சுமாராக படிச்சுட்டு இருந்தான். இப்பயும் பாண்டிச்சேரியில் இருக்கான். அவன் என்ன பண்றான்னு அவன் லைஃப் எனக்கு அவ்வளவா புரியல. ஆனா சின்ன தம்பி ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் வேலை செஞ்சு மாசம் 90,000 சம்பாதிக்கிறான். அவன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான். இல்ல நான் செட்டில் இல்லை அவ்வளவா, அவனும் செட்டில் இல்லை. இவன் ஓரளவுக்கு செட்டில். இவன் தான் லக்கி பர்சன் என்னுடைய சின்ன தம்பி. எங்க சின்ன தம்பியை வந்து நான் தான் பார்த்துக்கினேன். தம்பிங்களை 2 பேரும். அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்க சமயத்துல நான் தான் வந்து வீடை பெருக்கிறது, சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சு அப்பா அம்மா வரதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஒரு டைம்ல வீடை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா வந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு எழுப்பியிருக்காங்க. நாங்கள் எழவே இல்லை. அந்த ஜன்னல் வழியெல்லாம் குச்சி விட்டு எழுப்பினாலும் அதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்திருக்கும். இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸுங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நீங்க பாருங்க.